எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது TECHANICAL. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன Honor 10 Lite அப்படிங்கிற மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் எனக்கு அந்த மொபைலை பத்தி சொல்லுங்க ப்ரோ, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அது பிரைஸ் என்ன, நீங்க காசு கொடுத்து வாங்குற லெவலுக்கு அந்த மொபைல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ், ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். இந்த வீடியோல பார்த்தோம்னா நம்ம இந்த மொபைல் பத்தி தான் பேச போறோம். Honor 10 Lite. இந்த மொபைலோட முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்கு. பேக் சைடில் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இப்போ மொபைலில் என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஷி ஃபினிஷில் கொடுக்குறது தான். ஸோ அதுதான் இந்த மொபைலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD டிஸ்பிளே 6.21 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் உங்களுக்கு 2.2 GHz இருக்கு. இந்த மொபைல் மொத்தம் 2 வேரியன்ட்ல லான்ச் பண்ண போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 4GB RAM 6GB ரேம்லையும் உங்களுக்கு லான்ச் பண்ணாங்க. 4GB RAM 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் ஒரு மொபைலும், 6GB RAM 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு மொபைலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு சிம் போட்டுக்கலாம். ஒரு மைக்ரோ SD கார்டு போடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256GB வரைக்கும் நீங்க மெமரி கார்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க கேமரா உண்மையாலுமே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. செல்ஃபிஸோட கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 24 MP ஒரு செல்ஃபி கேமரா. ஸோ கண்டிப்பாக நல்லா ஷார்ப்பாக தான் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் பேக் சைட் பார்த்தோம் ஆஸ் யூஷுவல் எல்லா மொபைலையும் கொடுக்குற மாதிரி டுவல் கேமரா வித் ஃபிளாஷ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP ஒரு செகண்டரி கேமரா 2 MP கொடுத்துருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் போர்ட்ரேட் ஷாட்ஸ் கொஞ்சம் பிளர் பண்ணி எடுக்கலாம். அந்த 2 MP கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன், இந்த மொபைலில் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த 5 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலில். இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் 3400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஒரு கம்மியான mAhன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் ஒரு சிம் இல்லைனா ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 சிம் போட்டுக்கலாம். இது ரொம்பவே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா ஹைப்ரிட் சிம் கொடுக்கல, நானோ சிம் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மற்றபடி மற்ற பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொடுத்துருக்க ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் இப்போ இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரிவ்யூ இப்போ நீங்கள் உங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருப்பீங்க. டிசைன், டிஸ்பிளே, சாஃப்ட்வேர், பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப், கேமரா, வேல்யூ ஃபார் மணி எல்லாமே பார்த்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேமரா மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா AI கேமரா இதில் சப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு மற்றபடி வைஃபை, ப்ளூடூத், OTG கேபிள் இந்த மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இதில் இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ப்ராசர், இதில் என்ன ப்ராசர் அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க? ஸ்னாப் டிராகனா இல்லை மீடியா டெக்கா இல்லை கிரணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் கிரண் 710 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பப்ஜி விளையாடுறதுக்காகட்டும் ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்கும். நீங்கள் HD கிளாரிட்டியில் வச்சு விளையாடுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த மொபைல் கண்டிப்பாக நம்ம கைக்கு ரிவ்யூ பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் கேட்டிருந்தீங்க. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்லிட்டேன். இது வேல்யூ ஃபார் மணியான்னு கேட்பீங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலோட விலை பார்த்தீங்கன்னா 13,999 ரூபா வருது. ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 13,999 ரூபாய்க்கு நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற பிடிச்சிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு சேனல் இருக்கு அப்படின்னு உங்க நண்பர்களுக்கு கூட சொல்லுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் இன்னும் சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.